பெரிய அளவிலான வரைபடத்தை பயன்படுத்தி காட்டப்படும் ஒரு சிறிய பகுதிக்கு எடுத்துக்காட்டு எது? பெரிய அளவிலான வரைபடங்கள், லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ், ஒரு சிறிய பகுதியை மிக விரிவான தகவல்களுடன் காட்ட பயன்படுகின்றன. தாலுகா அல்லது கிராமம் போன்ற சிறிய பகுதிகள் இதில் துல்லியமாக விளக்கப்படும். வரைபடத்தில் 180 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை எதை குறிக்கிறது? 180 டிகிரி தீர்க்கரேகை பன்னாட்டு தேதிக் கோடாக கருதப்படுகிறது. இங்குதான் ஒரு புதிய நாள் தொடங்குகிறது அல்லது முடிகிறது. இது பசிபிக் பெருங்கடலின் வழியாக வளைந்து நெளிந்து செல்கிறது. அவசரகால திட்டங்கள் தொடர்பாக தயார்நிலை என்பது எதை உள்ளடக்கியது? தயார்நிலை என்பது ஒரு பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பே அதை எதிர்கொள்வதற்கான சாத்தியமான திட்டங்களை உருவாக்குவதை உள்ளடக்கியது. இது பேரிடர் காலங்களில் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளை குறைக்க உதவுகிறது. உலக மக்கள் தொகை அடர்த்தி எத்தனை முக்கிய குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? உலக மக்கள் தொகை அடர்த்தி பொதுவாக அதிக அடர்த்தி, மிதமான அடர்த்தி மற்றும் குறைந்த அடர்த்தி என 3 முக்கிய குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. இது புவியியல் ரீதியாக மக்கள் பரவலை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது. கடற்கரையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் மீன்பிடிப்பது என்னவென்று அழைக்கப்படுகிறது? கடற்கரையிலிருந்து சுமார் 20 முதல் 30 கிலோமீட்டர் தொலைவிற்குள் சிறிய படகுகள் மற்றும் கட்டுமரங்களை பயன்படுத்தி மீன்பிடிப்பது கரையோர மீன்பிடித்தல் எனப்படும். இது தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் மீனவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாகும். வரைபட ஆய்வு பட்டியலில் எந்த தென் அமெரிக்க நகரம் சேர்க்கப்பட்டுள்ளது? சாவோ பாலோ பிரேசிலின் மிகப்பெரிய நகரம் மற்றும் தென் அமெரிக்காவின் முக்கியமான பொருளாதார மையமாகும். இது வரைபட ஆய்வுகளில் தென் அமெரிக்காவின் மிக முக்கியமான நகர்ப்புற பகுதியாக காட்டப்படுகிறது. மண்ணில் மட்கு உள்ளடக்கத்தை உருவாக்குவது எது? தாவர மூட்டம், வெஜிடேட்டிவ் கவர். தாவரங்கள் மற்றும் இலைகள் மட்குவதால் உருவாகும் கரிமப் பொருட்களே மண்ணில் மட்கு, ஹியூமஸ், சத்தை உருவாக்குகின்றன. இது மண்ணிற்கு தேவையான ஊட்டச்சத்தை அளித்து அதன் வளத்தை மேம்படுத்துகிறது. பூகம்பங்களைப் பற்றி கையாளும் அறிவியல் எவ்வாறு அறியப்படுகிறது? நில அதிர்வியல், சைஸ்மோலஜி என்பது பூகம்பங்கள் மற்றும் பூமியின் வழியாகச் செல்லும் அதிர்வு அலைகளைப் பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவாகும். இது நிலநடுக்கத்தின் தீவிரம் மற்றும் அதன் மையப்புள்ளியை கண்டறிய உதவுகிறது. பயிர்கள் மற்றும் தாவரங்களுக்கு ஊட்டமளிப்பதைத் தவிர மண் வேறு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? களிமண் போன்ற குறிப்பிட்ட மண் வகைகள் மட்பாண்டங்கள், செங்கற்கள் மற்றும் சிலைகள் செய்ய பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்தப்படுகின்றன. மண்ணின் பிளாஸ்டிசிட்டி எனும் நெகிழ்வுத்தன்மை இதற்கு முக்கிய காரணமாகும். வட அமெரிக்காவின் கிழக்கில் எல்லையாக உள்ள நீர்நிலை எது? வட அமெரிக்கா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடல் எல்லையாக அமைந்துள்ளது. இது ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களை வட அமெரிக்காவிலிருந்து பிரிக்கிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.